Hi guys, welcome to Think with B Tamil. இந்த வீடியோவில் நம்ம இன்டைரக்ட் வேரியேஷன் கன்ஃபார்மாக 8 மார்க்ஸ் வாங்கக்கூடிய ஒரு செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் டைரக்ட் வேரியேஷன் இன்டைரக்ட் வேரியேஷன் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் கிளியராக புரியும். ஜஸ்ட் ஒரு ரீகேப்புக்காக இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போது எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக ஒய் வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஓகேவா? அப்படி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண நம்ம போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் வந்து சீக்கிரமாக போகலாம், கரெக்டாக? ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது, டைம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதுதான் வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டைரக்ட் வேரியேஷன். இப்போது இன்டைரக்ட் வேரியேஷனை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, y = k/x. இப்போது டிவிஷனில் இருந்தால் மட்டும்தான் y வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ரெண்டும் வந்து மாறி மாறி நடக்குதுன்னா அது டிவிஷனில் தான் இருக்கும். ப்ளஸ் வந்து இப்போ கான்ஸ்டன்ட் k = xy. இதை வந்து நீங்கள் கிராஃப் ஃபார்மேட்டில் போடும்போது நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு சம் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு டைரக்ட் வேரியேஷன் சம் பார்த்துருந்தோம். இப்போ வந்து நம்ம ஒரு இன்டைரக்ட் வேரியேஷன் சம் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு டைரக்ட் வேரியேஷன் தான் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அதனால இந்த இயர் இன்டைரக்ட் வேரியேஷன் கேட்கறதுக்கான சான்சஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ இன்டைரக்ட் வேரியேஷனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷன் கொடுங்க, ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸசைஸ் 3.15 4th சம் இது. இந்த டேபிளில் சம் டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் பைப்ஸ் அண்ட் த டைம் டேக்கன் டு ஃபில் த சேம் டேங்க். ஒரு பர்டிகுலர் டேங்க் இருக்குது. அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு 2 பைப் இருந்துச்சுன்னா 45 மினிட்ஸில் ஃபில் பண்ணலாம். 3 பைப் இருந்தால் 30 மினிட்ஸில் ஃபில் பண்ணலாம். 6 பைப் இருந்தால் 15 மினிட்ஸ், 9 பைப் இருந்தால் 10 மினிட்ஸில் ஃபில் ஆகிடுமா அந்த டேங்க். இப்போ நீங்கள் இந்த டேபிளில் கவனிக்கணும். இப்போ உங்களுக்கு எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக ஒய் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு நீங்கள் கன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டைம் டேக்கன் டு ஃபில் வென் 5 பைப்ஸ் ஆர் யூஸ்டு. 5 பைப்ஸ் இங்கே இல்லை, டேட்டா இல்லை, நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்சோ நம்பர் ஆஃப் பைப்ஸ் வென் த டைம் இஸ் 9 மினிட்ஸ், அதுவும் இந்த டேட்டாவில் இல்லை, நம்ம தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த கொஸ்டினை பார்த்த உடனே உங்களுக்கு ஆன்சர் எப்படி எழுதலாம்னா, from the table இல்லைன்னா from the given data when x increases y decreases, hence it is indirect variation, ஓகேவா? இப்போது இன்டைரக்ட் வேரியேஷன் வந்து எப்படி கொடுக்கலாம்? இட் கேன் பி given as y = k/x. இப்போ காமிச்சிடலையே ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் இன்டைரக்ட் வேரியேஷன் வந்து டிவிஷனில் தான் இருக்கும். அப்போ தான் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் டிக்ரீஸ் ஆகும், ஒய் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எப்போவுமே கான்ஸ்டன்ட் கேவை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். கான்ஸ்டன்ட் கே வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் கே என்னது? இது இந்த சைட் கொண்டு போங்க, எக்ஸ்ஒய் தான் கான்ஸ்டன்ட் கே, ஓகேவா? இப்போது கே = அந்த டேபிளை வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, 2 × 45, 3 × 30, 6 × 15. எப்படி பண்ணாலுமே 2 × 45 என்ன? 90. 3 × 30 என்ன? 90. ஸோ x × y வந்து 90. ஸோ k = என்னது? xy. 2 × 45 = 90, ஓகேவா? k என்னது? இப்போ 90. இப்போது y வந்து என்னது? 90/x. அப்போது y என்னது? 90/x. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு ஃபில் வென் 5 பைப்ஸ் ஆர் யூஸ்டு. நம்பர் ஆஃப் பைப் என்னது? எக்ஸு, ஓகேவா? ஸோ எக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, எக்ஸ் வந்து 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
அதை வந்து நம்ம எப்படி போடலாம்னா, இப்போ நம்ம y = 90/x அப்படின்னு டிரைவ் பண்ணியிருக்கோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து when 5 pipes are used from the graph அப்படின்னு போடணும். ஓகேவா? from the graph அப்படின்னு போட்டுட்டு, ஏன்னா நம்ம கிராஃப்லேருந்து தான் டிரைவ் பண்ண சொல்லுவாங்க மோஸ்ட்லி. பட் ஆனால் கிராஃபில் இருந்து பார்க்கறத விட நீங்கள் இதை சால்வ் பண்ணிவிட்டு அப்புறமா கிராஃபுக்கு போகிறது தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் வே. from the graph we could see y = 90/x. ஓகேவா? இப்போ x வந்து 5 அப்படின்னா when x is equal to 5, y = 90/5, y = என்னது 18. y வந்து ஜென்ரலாக மினிட்ஸில் தான் இருக்கு இல்லையா, அதனால் y = 18 minutesன்னு போட்டுக்கலாம். ஸோ when 5 pipes are used, time taken to fill the tank is 18 minutes அப்படின்னு கன்க்ளூஷனாக எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பைப் when the time taken is 9 minutes. டைம் வந்து என்னது நம்மளுக்கு y இல்லையா? from the graph y = 90/x அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்புறம் when y = 9 minutes, 9 = 90/x, அப்போ x = 90/9 = 10. 10 என்னது நம்பர் ஆஃப் பைப்ஸ், அப்போ 10 pipes. when time is 9 minutes, 10 pipes are used to fill the tank. இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனை எழுதிடணும். ஓகேவா? ஸோ இதுக்கு இந்த டெரிவேஷன் அண்ட் கன்க்ளூஷனுக்கே உங்களுக்கு வந்து 3 to 4 மார்க்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து மேண்டேட்ரி. இந்த மாதிரி எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம கிராஃப் பார்க்கலாம். ஸோ கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா, கிராஃப் வந்து இப்போ வந்து ஒரு 2-3 பாக்ஸஸ் தள்ளி ஒரு லைன் ஒய் ஆக்சஸுக்கும், கீழே இருந்து ஒரு 2-3 லைன்ஸ் தள்ளி ஒரு எக்ஸ் ஆக்சஸும் போட்டு வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து இது ஒய், இது வந்து எக்ஸ், இது 0. சிமிலர்லி இது எக்ஸு, இது வந்து ஒய். ஸோ எக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நீங்கள் வந்து கொஸ்டினே எடுத்துக்கோங்க. கொஸ்டினில் என்ன இருக்குது, எக்ஸு வந்து நம்பர் ஆஃப் பைப்ஸ், ஒய் வந்து டைம் டேக்கன் மினிட்ஸு, அதை வந்து அப்படியே இங்கே எழுதுங்க. இது வந்து நம்பர் ஆஃப் பைப்ஸ். ஓகேவா? இது வந்து என்னது டைம் டேக்கன் மினிட்ஸு, டைம் டேக்கன் இன் மினிட்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டினில் எக்ஸ் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, 9 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 10 பாக்ஸ் இருந்தால் போதும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் பைப் 10லாம் வந்துச்சு இல்லையா ஆன்சரு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 12 பாக்ஸ் இருந்தாலே சஃபிஷியன்ட். அதே மாதிரி ஒய் பாருங்கள், ஒய்யை செக் பண்ணுங்கள். 45 தான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ நம்மளுக்கு 5 ஸ்ப்ளிட்டப் போட்டுக்கலாம் ஒய்க்கு. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிளாட் பண்ணுறதுக்கு. இப்போ எக்ஸ் வந்து நம்ம எப்படி போட போகிறோன்னா 1 போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேவா? எக்ஸ் வந்து இப்போ என்ன போட்டிருக்கோம், நம்பர் ஆஃப் பைப்ஸு. ஸோ ஸ்கேல் எழுதும்போது கையோட ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு பைப். ஓகேவா?
இப்போ ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்க போகிறோம், நம்ம டைம் டேக்கன் இன் மினிட்ஸ் போட போகிறோம். 5 மினிட்ஸாக போட போகிறோம். 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55. ஓகேவா, ஜஸ்ட்டு சும்மா போட்டுக்கலாம் 55 வரைக்கும். இப்போ வந்து டைம் டேக்கன் என்ன 5 மினிட்ஸ் போட்டிருக்கோம் ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டருக்கு. ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 மினிட்ஸ். ஓகேவா, அப்படின்னு எழுதிக்கோங்க. இதை கண்டிப்பாக எழுதணும். இதுக்கு வந்து 1 மார்க் இல்லை 2 மார்க் குறைச்சிருவாங்க நீங்கள் போடலன்னா. இப்போ வந்து நீங்கள் ப்ளாட் பண்ண பாயிண்ட்ஸு. ஸோ ப்ளாட் பண்ண பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ளாட் பண்ணுங்கள். 2 வந்து 45, 3 வந்து 30. அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ளாட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு உங்கள் கொஸ்டினில் இருக்க டேபிளில் ப்ளாட் பண்ணால் போதும். 2 வந்து என்னது 45, 2 வந்து 45, 3 வந்து 30, 3 வந்து 30. நெக்ஸ்ட்டு வந்து 6 வந்து 15, 6 வந்து என்னது 15. நெக்ஸ்ட்டு 9 வந்து 10. ஓகேவா, இந்த மாதிரி ப்ளாட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த 2 சப்டிவிஷனுக்கு ஃபைன் பண்ணீங்க இல்லையா, என்னெல்லாம் ஃபைன் பண்ணுவாங்க. என்ன ஃபைன் பண்ணோம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒய் வந்து 9 மினிட்ஸாக இருந்துச்சுன்னா 10 பைப்ஸு அதையும் சேர்த்து ப்ளாட் பண்ணுங்கள். 9 மினிட்ஸு 10 பைப்ஸு. 10 பைப்ஸுக்கு வந்து 9 மினிட்ஸ் வந்து இங்கே 5 to 10 ஒரு 2 விட்டு இங்கே 9 வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று ப்ளாட் பண்ணோம். அது வந்து என்னது 5 பைப்ஸுக்கு வந்து 18 மினிட்ஸு. 5 பைப்ஸுக்கு என்னது 18 மினிட்ஸ். ஸோ 18 மினிட்ஸ் 15 to 20னா நடுவில் வந்து 5 இருக்குது. ஓகேவா, ஸோ ஈச்சுக்கு வந்து 2 கொடுக்கலாம் இல்லையா. இது 2 தள்ளி 16, அப்புறம் 17, 18 அப்படி போகும். இப்போ வந்து உங்களுக்கு 5 இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 20லேருந்து கீழே வாங்க. அப்போ வந்து 19 வரும், அப்புறமா தான் 18 வரும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 4 பாக்ஸ் விட்டுட்டு 5ல் பாயிண்ட் பண்ணுங்கள். ஸோ 5க்கு வந்து 2 குட்டி பாக்ஸ் தள்ளனா அது 19, இன்னும் 2 குட்டி பாக்ஸ் தள்ளனா அது 18. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ப்ளாட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுதான் வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. இப்போ ஃபஸ்ட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஜஸ்ட் இதை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போது இந்த கிராஃபில் இப்போ நீங்கள் ப்ளாட் பண்ண எல்லா பாயிண்ட்டையும் சேர்த்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு இது என்னது 10,9 கரெக்டாக. இப்போ இது வந்து 9,10. நெக்ஸ்ட்டு வந்து 6,15. நெக்ஸ்ட்டு இது 5,18. இது 3,30. நெக்ஸ்ட்டு 2,45. ஸோ இப்போது இதில் எதை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு 90 தான் கிடைக்கும். ஓகேவா, அதுதான் வந்து கே. இப்போது இங்கே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்க இல்லையா 2 சப்டிவிஷனில், நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த ஆன்சர்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுங்க.
நம்ம எதெல்லாம் கண்டுபிடிச்சோம், இது கண்டுபிடிச்சோம். இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன கண்டுபிடிச்சோம், இது 5,18 கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு இதுவும் நம்ம தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ இது ரெண்டுத்தையும் ஹைலைட் பண்ணி காட்டுங்க. அப்புறம் நீங்கள் வந்து கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிங்க இல்லையா. கான்ஸ்டன்ட் வந்து இங்கே வந்து டிரைவ் பண்ணோம் இல்லையா, y = 90/x. அதை வந்து இங்கே வந்து ஹைலைட் பண்ணி காட்டிக்கோங்க. y = 90/x அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல் போட்டாச்சு. எக்ஸ் ஆக்சஸ் போட்டிருக்கோம், ஒய் ஆக்சஸ் போட்டிருக்கோம். எக்ஸ் ஆக்சஸ் நம்பர் ஆஃப் பைப்ஸ்ன்னு எழுதியாச்சு, ஒய் ஆக்சஸ் வந்து டைம் டேக்கன்னு போட்டாச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற டேபிள் அண்ட் ஃபைண்டிங்ஸை வச்சு பிளாட் பண்ணியாச்சு. பிளாட் பண்ணதை வச்சு ஒரு ஹைப்பர்போலா போட்டிருக்கோம். போட்டுட்டு பாயிண்ட்ஸ், பிளாட் பண்ண பாயிண்ட்ஸையும் இங்கே சேர்த்து எழுதணும். ப்ளஸ் வந்து நீங்கள் 2 சப்டிவிஷனில் ஃபைண்ட் பண்ணதையும் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி காட்டணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன டெரிவேஷன் பண்ணி அந்த ஃபார்ம் டெரிவேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, y = 90/x, அதையும் ஹைலைட் பண்ணி காட்டுங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் கிராஃப். இந்த மாதிரி இந்த கிராஃப் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக 8 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸாக கிடச்சிரும். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக போடுங்க. 8 மார்க்ஸு உங்களுக்கு ஈஸி தான். ஓகேவா, பயப்பட வேண்டாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 3.16 பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.